வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோட ஓட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன்ல காலையில பதிவான வாக்கு சதவீதம் அப்படின்றது அதிகம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடையும் பொறுப்போடையும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. பொதுமக்கள் மட்டும் இல்ல, பிரபலங்களும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பிரபலமா இருக்கிற தல அஜித் குமார் அவர்கள் தன்னோட வாக்க 6:55க்கு பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே சாதாரண பொதுமக்கள் வாக்குப்பதிவு செய்யறதுக்கும் பிரபலங்கள் வாக்குப்பதிவு செய்யறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு, இவர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாரு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமா இருப்பாங்க. அவரே சும்மா இருந்தாலும், யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லலைனாலும், அவர் சட்டை என்ன கலர் போட்டிருக்காரு, பேண்ட் என்ன கலர் போட்டிருக்காரு, ஏதாவது ஒரு குறியீடு வச்சிருக்காரா, இல்ல கை காட்டும் போது ஏதாவது ஒரு குறியீடு வச்சிருக்காரா, காலை காட்டும் போது ஏதாவது ஒரு குறியீடு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி செய்திகள் போடுறதான் வழக்கமா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தல அஜித் குமார் ரொம்ப உஷாரா என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி எந்த ஒரு பொருளையும் கிளப்பிடக்கூடாதுன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துட்டார். அப்படி இருந்துமே செய்தியாளர்கள் அவர்கிட்ட மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டதாகவும், இவர் நோ நீட் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தியை போட்டுட்டாங்க. மாற்றம் தேவையில்லை அப்படின்னு அஜித் சொல்லிட்டாரு, அப்ப திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதை பத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அஜித் குமார் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கப்படவும் இல்லை, அஜித் குமார் அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேலாளர் மறுத்திருக்காரு. ஆக ஒரு வதந்திக்கு தமிழக முதல்வர் பதில் சொல்லியிருக்காரு. நேத்துல இருந்து ஓட்டு போட சொந்த ஊருக்கு போக முடியாம பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசு பஸ்ஸையும் எடுத்து அப்படியே 10 லட்சம் பேரை கூட்டி காமிச்சாங்க. ஆனா ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போறதுக்கு ஒரு பஸ் விட முடியல. கிளாம்பாக்கத்துல ஊருக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போக முடியலைன்னு சொல்லி பொதுமக்கள் கத்துறான், கதறான். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், டிராபிக்கா இருக்கு, போய் சேர முடியல அப்படின்னு ரொம்ப வேதனையா இருக்கான். அதை பத்தியெல்லாம் முதல்வர்கிட்ட கேட்கல. ஆனா ஒரு வதந்தி, அதை பத்தி ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாருன்னா பத்திரிகை துறை எப்படி இருக்கு, அது வதந்தின்னு கூட தெரியாம ஒரு முதல்வர் பதில் சொல்றாரு அப்படின்னா என்னத்த சொல்றது. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.